விட்டு விட்டார்கள். வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்தவர்கள் கடைசியாக ஒரு வீட்டை தட்டினார்கள். அங்கே ஒரு பெண்மணி நின்றாங்க. நான் தான் முஸ்லீம், ஹானியனுடைய வீட்டிலே தங்கியிருந்து இப்போது எனக்கு இந்த நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்ன போது, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லவா நீங்க, உள்ள வாங்க என்று உள்ள அழைச்சிட்டு போயிட்டான். அவர்களுக்கு உணவும் தண்ணீரும் ரகசியமாக கொடுத்தார். அந்த இடத்தில் அந்த பெண்மணியினுடைய மகனாகிய பிலால், ஹதரத் பிலால் அல்ல, இவர் கூஃபாவாசி, இந்த பிலால் என்பவர் வந்தார். வந்து தன்னுடைய தாய் ஒரு காம்பராவிற்கு ஒரு ரூம் இருக்கு, அடிக்கடி செல்வதும் வருவதுமாக இருப்பதை பார்த்து, அம்மா என்ன அடிக்கடி அந்த ரூமுக்கு தனியாக ரூமை நம்ம யூஸ் பண்றதே இல்லையே, அந்த ரூமுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றீங்களே, வேற ஒண்ணும் இல்லை, இல்ல என்னமோ இருக்கிறது என்று போய் பார்த்தார். அங்கே முஸ்லிம் இருப்பதை பார்த்து, முஸ்லிமா இங்கே வைத்திருக்கிறார், நமக்கு ஆபத்து அல்லவா? மகனே என்ன ஆபத்து? ஆபத்து வந்தால் பரவாயில்லை, யார் அவர்? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அல்லவா, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இல்லையா? ஆகவே இந்த விஷயத்தை நீ வெளியே சொல்லி விடாதே என்று சொன்ன அவரும் மறைத்து வைத்திருந்தார். இதற்கு இடையில் தான் இப்னு ஜியாத் ஒரு அறிவிப்பு, வீடு வீடாக நாங்கள் நுழைந்து முஸ்லிம் எங்கிருக்கிறார் என்று சோதனை போட போகிறோம், அதற்கு பிறகு நாங்கள் கண்டுபிடித்து விட்டால் அந்த வீட்டுவாசிகளையும் கொலை செய்து விடுவோம், அது யாராக இருந்தாலும் சரி. ஆகவே இப்போதே ஒப்படைத்து விட்டால், அவர் எங்கிருக்கிறார் என்ற தகவலை எங்களுக்கு தந்துவிட்டால் அந்த வீட்டுக்காரர்கள் பாதுகாக்கப்பட்டு போய்விடுவார்கள், அவர்களுக்கு சன்மானமும் வழங்கப்படும், அவருக்கு சன்மானமும் வழங்கப்படும் என்ற செய்தி வந்ததற்கு பிறகு பிலால் நேரா போய் சொல்லிட்டாரு, எங்க வீட்டில தான் முஸ்லிம் இருக்கிறார். உடனே 30 வீரர்கள் புறப்பட்டு வந்தார்கள் ஒரு வீரரை கைது செய்வதற்கு. வீட்டை உடைத்துக் கொண்டே உள்ளே வந்தார்கள். வந்திருக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்களும் சண்டையிட்டார்கள், கடுமையான சண்டை. 30 பேரை எவ்வளவு நேரம் எதிர்க்க முக்க முடியும்? இதற்கிடையில இன்னும் சில வீரர்கள் வந்து சேர்ந்தார்கள். எதிரிகள் வந்து சேர்ந்து கடுமையாக முஸ்லிம் அவர்களை தாக்கினார்கள். அவர்களுடைய கை வெட்டப்பட்டது, விரல்கள் துண்டாடப்பட்டது, அவர்களுடைய தலையிலே பலத்த காயம் ஏற்பட்டது, இரத்த சகதியிலே கீழே கிடந்தார்கள். அவர்களும் பலரை காயப்படுத்தினார்கள். கடைசியாக உடம்பெல்லாம் காயம், உடம்பெல்லாம் ரத்தம், உடம்பு முழுவதும் இரத்த சகதி, மண்ணிலே போட்டு புரட்டி இழுத்தார்கள் கண்மணி நாயகத்தினுடைய குடும்பத்தை சார்ந்த முஸ்லிம் அவர்களை. அதற்கு பிறகு ஒரு கழுதையின் மீது ஏற்றி அவர்களை மக்களுக்கு மத்தியிலே ஊர்வலமாக கொண்டு சென்றார்கள். எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கிறது! வாருங்கள் வாருங்கள் என்று 10,000க்கும் மேற்பட்டவர்கள் கடிதம் எழுதினார்கள். 2 மூடை நிறைய இருக்கிறது கடிதங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே. இந்த செய்தியெல்லாம் தெரியாமல் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா புறப்படுறதுக்கு ஆயத்தமாயிட்டான், புறப்படுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த முஸ்லிம் அவர்களை அடித்து, சாட்டையால் அடித்து, கழுதையின் மீது ஏற்றி அடித்துக் கொண்டே, திருவழியாக அடித்துக் கொண்டே செல்லும் பொழுதெல்லாம் அவர்களை வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்தவர்கள் அவர்களுடைய கையிலே பைஅத் செய்தவர்கள் அந்த தெருவில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளவு கடுமையானது! நேராக இப்னு ஜியாத் முன்னால் கொண்டு நிறுத்தப்பட்டார்கள். இருவருக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. அப்படி வாக்குவாதங்கள் ஏற்பட்டதற்கு பிறகு கடைசியாக சொன்னான் இப்னு ஜியாத், நான் உன்னை கொல்லப் போகிறேன், முஸ்லிமே உன்னை கொல்லப் போகிறேன், நீர்தான் இந்த சமுதாயத்திலே பிரச்சனையையும் பிளவையும் ஏற்படுத்தியவர், கூஃபா அமைதியாக இருந்தது, நீர்தான் பிளவை ஏற்படுத்தினீர். முஸ்லிம் அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த கூஃபாவிற்கு வரவில்லையே, கூஃபா மக்கள் தானே என்னை வரவழைத்தார்கள், முடியாது என்று சொன்ன போதும் வற்புறுத்தினார்கள், இன்று கைவிட்டு விட்டார்கள். அவர்கள் துரோகிகள் என்பது இப்போதுதான் எனக்கு தெரிகிறது, துரோகியினுடைய தலைவன் என்பது நீ என்பது புரிகிறது. இந்த கடுமையான வார்த்தையை தாங்க முடியாமல் முஸ்லிம் அவர்களை கொலை செய்வதற்காக அவன் முனைந்தான். தன்னுடைய அடிமையை பார்த்து, இன்னொரு அடிமையை பார்த்து கொலை செய்ய சொன்னான். அப்போது முஸ்லிம் அவர்கள் சொன்னார்கள், என்னை கொலை செய்வதற்கு முன்பாக நான் சில வசியத்துகள் செய்ய வேண்டியிருக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய உன்னுடைய ஆலோசகர்கள் ஒருவரிடத்திலே நான் வசியத்தை செய்வேன், அதற்கு எனக்கு அனுமதி வேண்டும். அப்படியா, செய்து கொள். நேராக ஹதரத் நான் ஏற்கனவே சொன்ன அம்ர் இப்னு சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களிடத்தில் போய் சொன்னாங்க. அவரும் பயந்தார். இல்லை, என்னுடைய வசியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், வேறு யார் இங்கே இருப்பார்கள், யாராவது இருக்கிறார்களா என்னுடைய வசியத்தை ஏற்பதற்கு என்று அவர்கள் சொல்லி காட்டிய போது ஹதரத் அம்ர் இப்னு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அம்ர் இப்னு சஅத் இப்னு அபி வக்காஸ் அவரிடத்திலே வசியத்தை செய்தார்கள். முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காயம்பட்டு போயிருக்கக்கூடிய அவர்கள் என்ன செய்தார்கள்? நீங்கள், நான் இந்த ஊரிலே இன்ன மனிதரிடத்தில்
700 திர்ஹம் கடன் வாங்கியிருக்கிறேன், அந்த கடனை நீங்க ஒப்படைக்கணும். இதோ நான் கொல்லப்பட்டதற்கு பிறகு என்னுடைய மேலே இருக்கக்கூடிய இந்த கவசமும் இந்த அங்கியும் அதற்கு தகுதியான ஒரு பொருளாக இருக்கிறது. இதை விற்றாலே சாதாரணமாக 700 திர்ஹம் கிடைத்துவிடும். அதை விற்று என்னுடைய கடனை நீங்கள் அடைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, ஹதரத் ஹுசைன் அவர்கள் புறப்பட்டு வர வேண்டும் என்று தகவல் கொடுத்து விட்டேன், அந்த தகவல் சரியானதல்ல, நீங்கள் புறப்பட்டு வர வேண்டாம் என்று ஹுசைன் அவர்களுக்கு தகவல் அனுப்புங்க. 2. மூன்றாவதாக, நான் கொல்லப்பட்டதற்கு பிறகு எனக்கு நீங்களே தொலை வைக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு ஹதரத் முஸ்லிம் அவர்களை பால்கனிக்கு கொண்டு வந்து, மக்கள் எல்லாம் வெளியே நிற்கிறார்கள், கூஃபா மக்கள் எல்லாம் திரண்டிருக்கிறார்கள், அவர்களிடத்தில் பையத்து செய்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் கடிதம் எழுதியவர்கள் இருக்கிறார்கள், வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து வந்தவர்கள் இருக்கிறார்கள், நிர்பந்தித்தவர்கள் இருக்கிறார்கள், உங்களை கலீஃபாவாக ஏற்றுக்கொள்கிறோம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்று சொல்லி முஸ்லிம் அவர்களை அழைத்து வந்தவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அவர்களுக்கு மத்தியிலே ஹதரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலை துண்டாக வெட்டப்படுகிறது. வெட்டியதோடு மாத்திரமல்ல, இப்னு ஜியாத் சொன்னான், அந்த ரத்தம் நம்முடைய மாளிகைக்குள்ளால் விழுந்து விடாமல் அந்த தலையையும் சடலத்தையும் தூக்கி தெருவிலே வீசி என்று சொன்னான். அந்த புனிதமான கண்மணி நாயகத்தினுடைய குடும்பத்தை சார்ந்த முஸ்லிம் அவர்களுடைய அந்த புனித உடல் கூஃபாவினுடைய தெருவிலே தூக்கி வீசப்பட்டது. இப்போது சொன்னான் இப்னு ஜியாத், அம்ர் இப்னு சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களை பார்த்து, அம்ரே, 3 வசியத்தை முஸ்லிம் செய்திருக்கிறார். முதலாவது 700 திர்ஹத்தை கொடுக்க வேண்டும் என்று, அதை நீர் செய்து கொள்ளலாம், நான் ஏற்றுக்கொள்கிறேன். இரண்டாவது, ஹுசைனுக்கு தகவல் தர வேண்டும் என்று, அந்ததை செய்யக்கூடாது, அவரும் இங்கே வந்து சிக்கட்டும், அவரும் வரட்டும், இங்கே கூஃபாவினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை அவரும் பார்க்க வேண்டாமா, அந்த தகவலை அவருக்கு கொடுக்க கூடாது நீர். 2. மூன்றாவதாக, நீர் தொலை வைக்க வேண்டும் என்று, நீர் அவருக்கு தொலை வைக்க கூடாது, அதுக்கு தொலை வச்சாலும் சரி தொலை வைக்காட்டாலும் சரி, முஸ்லிம்களுடைய கபரிலே அடக்கப்பட்டாலும் சரி அடக்கப்படாமல் எது சாப்பிட்டு போனாலும் சரி நீர் தொலை வைக்க கூடாது என்றும் தடை உத்தரவு பிறப்பித்தான் அந்த கொடுங்கோடன். சங்கைக்குரியவர்களே, இதற்கு இடையில் ஸுல்ஹஜ் பிறை 11 ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு ஸுல்ஹஜ் பிறை 11 அன்று ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து கூஃபாவை நோக்கி பயணம் மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். காரணம் என்ன? முஸ்லிம் அவர்களுடைய கடிதம் வந்துவிட்டது. அதற்கு பிறகு அங்கு கூஃபாவிலே என்ன நடந்திருக்கிறது என்ற தகவல் இதுவரைக்கும் வரவில்லை. இந்த சமயத்தில் அவர்கள் கூஃபாவை நோக்கி புறப்படும் பொழுது அபூபக்கர் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து சொன்னார்கள், ஹுசைன் அவர்களே, நீங்கள் கூஃபாவிற்கு புறப்பட்டு செல்ல வேண்டாம், உங்களுடைய தந்தையை பழிவாங்கிய இடமும் அதுதான், உங்களுடைய சகோதரர் ஹதரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பழிவாங்கிய பகுதியும் அதுதான், ஆகவே அந்த இடத்திற்கு நீங்கள் சொல்லுவதை நாங்கள் விரும்பவில்லை என்று சொன்னார்கள். சஹாபாக்களில் உன்னதமான இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, எத்தனையோ ஹதீதுகளை அறிவித்திருக்கக்கூடிய அந்த வித்தகர், அவங்க வந்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களும் அபு அப்பாஸ் நாயகம், ரசூலுடைய சாச்சப்பா மகன், இது ரசூலுல்லாஹ்வுடைய பேரர். அவங்க சொன்னாங்க, எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் கூஃபாவிற்கு போக வேண்டாம் என்று வற்புறுத்தினார்கள். அப்போது சொன்னார்கள், நான் கூஃபாவிற்கு எனக்காகவா போகிறேன்? அந்த மக்களுக்கு ஜனநாயக ஆட்சி வழங்க வேண்டும் என்பதற்காகத்தானே நான் செல்கிறேன். நான் கலீஃபாவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நான் கொஞ்ச நாள் இருப்பேன், அதற்கு பிறகு வேறு யாரையாவது நான் வைக்குவேன். நல்லாட்சி அங்கே நிலவ வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே புறப்பட்டு செல்கிறேன், என்னை தடுக்க வேண்டாம். இப்னு அப்பாஸ் அவர்கள் திரும்ப சொன்னாங்க, நீங்க போகிறத நாங்க விரும்ப இல்லை, அப்படி நீங்க போய்த்தான் ஆக வேண்டும் என்று இருக்குமேயானால், அப்படித்தான் நீங்கள் போய் ஆக வேண்டும் என்று இருக்குமேயானால், மாஸ்கர் முதலாம் வெளியீடான ஷஹீதே கர்பலாவின் தொடர்ச்சியை பாகம் 2 கேட்கலாம்.